வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு கீழே இயங்குகிற ஒரு நிறுவனத்துலேருந்து வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ்லேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அந்தந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரியான போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,800 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான். இதில் வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழகம் முழுவதும் இருக்க பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னென்ன கேட்டகரிஸில் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள். CSIR, அதாவது சென்ட்ரல் சால்ட் அண்ட் மெரைன் கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய உப்பு மற்றும் கடல் ரசாயன ஆராய்ச்சி நிறுவனம். அதாவது உப்பாகட்டும் கடலில் இருக்கிற மித்த பொருளை ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிறுவனத்திலிருந்து தான் வேலைவாய்ப்புக்கு வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து குஜராத்தில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6/3/2025 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 31/3/2025 தான் வந்து கடைசி டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, பே லெவல் என்ன, ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர். இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது. அது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட பே லெவல் பார்த்திங்கன்னா level 7 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. அது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிஸில் level 6ன்னு சொல்லியிருக்காங்க. பே லெவலு 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டென்டோகிராஃபர். இந்த ஸ்டென்டோகிராஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 2, STயில் 1, EWSல 1ன்னு சொல்லி விட்டுருக்காங்க. இது வந்து பே லெவல் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஜென்ரல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 3, OBCயில் 1, STயில் 1ன்னு சொல்லி விட்டுருக்காங்க. பே லெவல் வந்து 2. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி. அன்ரிசர்வ்டில் 1, STயில் 1, level 2ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2, அன்ரிசர்வ்டில் 1, STயில் 1, level 2 பிரகாரம் சொல்லியிருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த போஸ்ட்டுக்கு வந்து பே லெவல் 7 பிரகாரம் கொடுக்குறாங்க, 6 பிரகாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பே லெவல் வந்து 7 அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு மீனிங் என்னென்னா அப்ராக்சிமேட்டாக சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 80,000 per month. ஓகேங்களா, அதுதான் வந்து பே லெவல் 7. அதே பே லெவல் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா 63,900 ரூபா. அதே மாதிரி பே லெவல் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா 46,800 ரூபா. பே லெவல் 2ன்னு சொன்னேன்ல, பே லெவல் 2ன்னு வந்து பார்த்திங்கன்னா 35,800 ரூபா. அதாவது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பே லெவல் 7 வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து பே லெவல் 7 சொல்லியிருக்கேன். அப்போ செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து பே லெவல் 7 அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 80,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து சேலரி. ஸோ அதனால தான் அவங்க வந்து கீழே வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு போஸ்ட்டுமே. ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்ட்டு. இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா EQனா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், JCO அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் ரேங்க் வந்து இருக்கணும். பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த செக்யூரிட்டி சைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2ல் ஏதோ ஒன்று இருக்கிறது வந்து கம்பல்சரி மீடியம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் முடிஞ்சிருக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா எனி சப்ஜெக்ட் அதர் தென் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், அதாவது ஆர் ஈக்குவலண்ட் இன் எனி சப்ஜெக்ட் அதர் தென் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. வித் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆஸ் அ கம்பல்சரி, அதாவது இங்கிலீஷு ஹிந்தி வந்து கம்பல்சரியாக வந்து இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில
கேட்டகரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும் ஹிந்தி சைடு, அல்லது ஹிந்தி நாலேஜ் உள்ள ஒரு கோர்ஸ் முடித்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டென்டோகிராஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th 12th முடிச்சிருந்தா போதும், அதாவது +2 முடிச்சிருந்தாவே போதுமானது தான். நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டென்டோகிராஃபர் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில், அதிலே வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூசி கேட்டகரிஸ், SC/ST கேட்டகரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தாவே போதுமானது தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டென்டோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஜென்ரல் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து +2 முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 35 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இங்கிலீஷில் அடிக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தினா உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ஹிந்தியில் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் வந்து ஜென்ரல் சைடு இருக்கிற எல்லா கேட்டகரிஸ்லையும், அதாவது இவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு என்ன, எஸ்டிக்கு என்ன, ஓபிசிக்கு என்னன்னு சொல்லி. பட் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக தான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சைடு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சைடுமே வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேம் அதே தான். இங்கிலீஷில் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட், ஹிந்தியில் வந்து 30 வேர்ட்ஸ் பர் மினிட். அதாவது எனி ஒன், அதாவது ஹிந்தியாகவும் இருக்கலாம் அல்லது ஹிந்தி அது இங்கிலீஷாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட போதுமானது தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுமே நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாவே போதும். இதுக்குமே வந்து கம்ப்யூட்டர் ஸ்பீட் டைப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும், அல்லது 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ஹிந்தியில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டும் அதுக்கான ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 18 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நான் ஆல்ரெடி மேலேயே சொல்லியிருப்பேன், அந்தந்த ஏஜுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ்லேருந்து அந்த அப்பர் ஏஜ் லிமிட்குள்ளே உங்கள் ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும், இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் வந்து +5 இயர்ஸ் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ்னால் +3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த அப்பர் ஏஜ் லிமிட் கூட வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் போஸ்ட் கோடு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது செப்பரேட்லி ஈச் போஸ்ட் கோடு, அதாவது தனித்தனியாக போஸ்ட் கோடு வந்து இருக்குது, அது யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட் கோடுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவீங்களே அங்கே தான் வந்து அதுக்கான லிங்க்குமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா SC/ST PWT எல்லா உமன்ஸ்க்குமே, அதே மாதிரி CSIRல எம்ப்ளாயீஸாக ஆல்ரெடி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த 500 ரூபாயுமே வந்து பார்த்திங்கன்னா மித்த கேட்டகரிஸில் இருக்கீங்களா, OBC கேட்டகரிஸு, அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில், EWC கேட்டகரிஸ்லலாம் இருக்கீங்களா, அதில் இருக்க மென்னுக்கு மட்டும்தான் வந்து இந்த 500 rupeesமே, உமன்ஸ்க்கு வந்து கிடையாது. எல்லா உமன்ஸ்க்குமே வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மேலுக்கு ஃபீமேலுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் செஸ்ட் சைஸ் வந்து பார்ப்பாங்க, ஹைட் வந்து பார்ப்பாங்க, அது தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேலுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 167 சென்டிமீட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க, ஃபீமேல்ஸ்க்குனா 157 சென்டிமீட்டர்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஃபஸ்ட்டு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1600 meters ரன்னிங் வந்து 6 minutes 30 secondsல மேல் வந்து கிராஸ் பண்ணணும், ஃபீமேலுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா 3.6 meter இன் 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு 2.70 meter 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி புஷ்அப்பு, சிட்டப்பு, 800 meter ரன்னிங்கு இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டில். ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும். இதுக்கான டைம் வந்து 90 minutes. என்ன சப்ஜெக்ட்னு வந்து பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி அண்ட் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். 100 questions 100 marksக்கு, எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிலபஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங்கு, ப்ராப்ளம் சால்விங்கு, சுச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் தான் வந்து உங்களுக்கான கொஷின்ஸுமே வந்து இருக்கும்.
நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து பேப்பர் 1. இது வந்து பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 hours வந்து நடக்கும். இந்த 2 hours வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எய்தர் ஒன்றா வந்து ஹிந்தியில் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து ஹிந்தியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். உங்களுக்கு என்ன சாய்ஸோ அவங்க கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸு. அந்த 100 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் வந்து 25 மார்க்ஸு, ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து 25 மார்க்ஸு, செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸ் அண்டு ஃபயர் ஃபைட்டிங் வந்து 25 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 மார்க்ஸு. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும். 2 hours வந்து எக்ஸாமினேஷன் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அதாவது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லி நடக்கும். அதாவது மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 150 மார்க்ஸு, இது 75 இது 75ன்னு சொல்லி தனித்தனியாக நடக்குது. இதுக்கு எதுக்குமே நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. டைம் அலாட்மெண்ட் வந்து 1 hour டைம் அலாட்மெண்ட்டு பேப்பர் 1க்கு. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ரைட் பண்ண தெரியுமா, டிரான்ஸ்லேட் பண்ண தெரியுமா, அந்த ஸ்கில்ஸ் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 300 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். 2 hours வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டென்டோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்கும் ஸ்டென்டோகிராஃபியில். அது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலேயுமே. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 50 minutes 65 minutesன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஸ்க்ரைபுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா OMR பேஸ்டு நடக்கும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் தான் இது. போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நடக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10th 12th ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கான கொஷின்ஸுமே வந்து இருக்கும். டோட்டலாக 200 கொஷின்ஸு. டோட்டல் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 hours வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸு 100 மார்க்ஸ்னு இது எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. 0.25 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே வந்து குறைப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஸ் சைடில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட் ஸ்டோர்ஸு அண்டு பர்ச்சேஸ் சைடில் இருக்கிறவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து நடக்கும். டெஸ்டிங் நடக்கும். அதாவது டைப்பிங் டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 minutes வந்து கொடுப்பாங்க. 350 words வந்து இங்கிலீஷில், அல்லது வந்து பார்த்திங்கன்னா 300 words வந்து ஹிந்தியில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி 2 பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க. அந்த 2 கன்சிடர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து குவாலிஃபை பண்ணி கடைசியாக ஃபைனல் ரிசல்ட்டாக வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OMR பேஸ்டு அல்ல கம்ப்யூட்டர் பேஸில் வந்து இருக்கும். 10th 12th ஸ்டாண்டர்டில் தான் வந்துருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 2 hours 30 minutes வந்து டைம் அலாட்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டலாக 2 hours. அதில் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 1 hour 90 minutes. அதில் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும். 100 கொஷின்ஸு, 200 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. அதே பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டுமே 50 கொஷின்ஸ்க்கு நடக்கும். 150 மார்க்ஸ்க்கு இருக்குது. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அவங்க தனித்தனியாக நடத்துகிற செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் வீடியோவில் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.